प्रार्थनमस्कृत्य शाकगतशेखरं कपालमालिनं देवं नवोऽशिवं कालेश्वरं महाकालं काञ्चननिवासिनं कालकित्कालवेतारं नतोऽस्मि सदाशिवं सर्ववित्सर्वदातारं सर्वज्ञमहाराजितं सर्वभूतात्मभूतस्थं नतोऽस्मि सदाशिवं परं वरेण्यं परमं वरिष्ठं परमात्मं परमाराधनं देवं नतोऽस्मि सदाशिवं வைதிக சந்தியாவனம் பொதுவாகவே பெரியவர் எல்லாரும் சொல்லுவாள் சந்தியாவனத்தில் பண்ணணும் வந்து கண்டிப்பாக பண்ணணும் அது வந்து நம்ம சிரமத்தில் இருக்குது அதை வந்து பண்ணாமல் இருக்கும்போது கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி பெரியவர் எல்லாரும் சொல்லுவாங்க. அது ஏன் அப்படி சொல்கிறா அப்படின்னா காரணம் வந்து ஒரு நம்மளோட சிறப்பு வந்து சந்தியாவனம் பண்ணலாம். இந்த லோகத்தில் ஒரு பிராமணன் இருக்கா அப்படின்னா அப்படின்னா அவன் வந்து தர்மத்தை காப்பாற்றுறதுக்கும் 4 வேதத்தை காப்பாற்றுறதுக்கும் அதுக்கு தேவர்களோட திருப்தியும் பித்திருகளோட திருப்தியும் தான் படைக்கப்பட்டா வருவாங்க. எப்படி படைக்கப்பட்டா பிரம்மாவோட மகா தேஜஸ் மூலமாக படைக்கப்பட்டா வருவாங்க. இது வந்து யாங்கியத்தை சொல்லியிருக்காரு ஸ்மிருதி முத்தா அப்படின்ற சரி ஒரு அது எப்போ வந்து சந்தியானம் பண்ணணும் ஏன் வைத்திய சந்தியானம் எப்போ பண்ணணும் அப்படிங்கிறது அதே புத்தகத்தில் கௌதமர் சொல்லியிருக்காரு. ஒரு பிராமணனுக்கு உண்மையில முன்னாடி வரைக்கும் சந்தியாவனம் பண்ணுறாங்க. ஆன பிறகு அன்று மாலையிலிருந்தே ஆரம்பிக்கிற சந்தியாவனம் அனைவரே லாபம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது கௌதமர் சொல்றார். சந்தியாவனம் அதுக்கு இது வந்து இதுக்கான ஒரு பிராமணனுக்கு வந்து எப்படி வந்து இருக்கு அது வந்து அனுஷ்டான ஒரு சந்தியாவனத்துக்கு ஒரு பிராமணன் எப்படி வந்து எப்படி உபயோகப்படுது எதுக்காக வந்து பண்ணனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தா பித்ரோச்சஸ்ய அப்படிங்கிற ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா இந்த மாதிரி ஒரு பிராமணன் வந்து ஆலமரம் அந்த ஆலமரத்தோட கிளையில் தான் வேதம் ஆகமம் சாஸ்திரம். ஆனால் அந்த ஆலமரத்தோட வேர் தான் சந்தியாவனம். பிகால சந்தியாவனம் பண்ணாதான் அந்த வேர் வந்து நல்லா வேறாக இருக்கும். அப்போ தான் ஒரு மரம் இருக்கும். ஒரு மரத்தில் வேர் இல்லைன்னா நம்ம அந்த மரமோட அந்த கிளைகளும் இல்லை. அதனால தான் ஒரு பிராமணன் கண்டிப்பாக சந்தியாவனத்தை பண்ணணும். அதனால தான் வந்து இது இந்த ஸ்லோகம் வந்து சிவானந்த சுத்தி மந்திரியில் சொல்லியிருக்கேன். அதுக்கு சந்தியாவனத்தில் ஒரு முக்கியமான பகுதி என்னன்னா காயத்ரி ஜபம். காயத்ரி ஜபம் தான் ரொம்ப முக்கியமான பகுதி. இது இருக்கு அது வந்து ஏன் அப்படி முக்கியமாக சொல்லுது அப்படின்னா மந்திர ஜபம் அப்படிங்கிறது ஸ்மிருதி ரத்னங்கிற புக்கில் சொல்லியிருக்கேன். அப்படின்னா மனதை அப்படின்னா காப்பாற்றுவது மனதை காப்பாற்றுவது. ஜபம் அப்படின்னா ஜென்மாந்திரம் அப்படின்னா பாவங்களை போக்குவது ஜென்மங்கள் சென்ற பாவங்களை போக்குவது. இது வந்து ஸ்மிருதி ரத்னத்தில் சொல்லியிருக்கு. அப்புறம் பிரம்மா வந்து சொல்கிறார் இந்த மாதிரி காயத்ரி ஜபத்தினால வேறு எந்த ஜபமும் ஒரு எந்த ஜபமும் ஈடு இல்லை அவள் இருக்கிறதே சிறந்த ஜபம் அப்படின்னு பிரம்மா சொல்கிறார். பிரம்மா சொல்கிறார். வியாசர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி ஒரு காயத்ரி ஜபம் நம்ம தானம் செய்கிற பாவம் வந்து அவரோட பாம்பு சட்டை எப்படி நம்ம மேலே இருக்கணுமோ அது வந்து ஒரு தானம் செய்கிற எல்லா பாவம் அவருக்கு மேலே ஒட்டி இருக்கணும். அது வந்து நம்ம விடுபடணும் இல்லை அது வந்து தப்பிக்கணும் அப்படின்னா காயத்ரி ஜபம் பண்ணணும். அதனால தப்பிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி வியாசர் சொல்கிறார். எப்படி பார்த்தீங்கன்னா உபநயன ஆலயம் வந்து 1 மாத காலம் வரை 1000 ஜபம் பண்ண வேண்டும். சோம்பேறித்தனம் இல்லாமல் 1000 ஜபம் பண்ணால் பாம்பு தன் சட்டையை உடுத்தி கொடுத்தோட நம்ம வந்து நம்ம பாவத்தை வந்து தப்பிச்சிடலாம். மேலும் அவன் 3 வருடம் சோம்பேறித்தனம் இல்லாமல் காய்கறி ஆயிரம் பண்ணான்னா அவன் வந்து இந்த ரோகத்திலே அவன் தான் பாவப்படுறான் அப்படின்னு மாறி. அதுக்கு வந்து கசிஷ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த மாதிரி ஒரு காய்கறி வந்து ஒரு பிராமணன் மிகுந்த அளவுக்கு அதிகமாக பண்ணிட்டாங்கன்னா இந்த ரோகத்தில் அவன் எதை கொடுக்குறானோ அது வந்து அவனுக்கு கரைச்சிடும். எவ்வளோ பெரிய சரி எவ்வளோ பெரிய மரம் சரி அது வந்து கரைச்சிடும் அப்படின்னு கசிஷ்டர் சொல்லியிருக்காரு. ஸ்மிருதிகாரணத்தில் புதிய காரணத்தில் சொல்லியிருக்காரு. காயத்ரி ஸ்தானம் இப்போ எதுக்கு வந்து ஏன் அப்படி வந்து இருக்குது அப்போ வந்து ஏன் எதனால அந்த காயத்ரி ஜபம் தான் அப்படி இருக்குது அப்படின்னா ஒரு காயத்ரி ஒரு சுப்பரகலாரத்தில் மூலம் காயத்ரி ஸ்தானே அப்படிங்கிற ஸ்லோகம் ஆரம்பிக்கிற சுப்பரகலாரத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா நம்மளோட மூலாதாரத்தில் காயத்ரி தேவி நம்மளோட ஹிருதயபுரத்தில் சாவித்திரி ஆதிபுரத்தில் சரஸ்வதியும் இருக்காங்க. இது 3 நாடிகள் முக்கியமான நாடிகளை குறிக்கப்படுது. இடை பிங்களை சுஷுமை அப்படிங்கிற 3 நாடிகளை குறிக்குது. இது 3 நாடிகளை நம்ம
அதனால அவர் பிரம்மயாக வந்து அந்த பிரம்மாவை கேட்கிறாரு, எனக்கு ஒரு ஞானம் இருக்கா அப்படிங்கிறத கேட்குறாரு. இந்த பிரம்மனோட ஞானத்தை கேட்கறதுனா பிரம்மதத்தன். அவரோட சந்தியாவனம் பற்றி சிவராத்திரியில் சொல்லியிருக்கு. அப்படின்னா வாயுதேவன் தன்னோட கடமையெல்லாம் வச்சுட்டு திரும்பி தன்னோட இலக்கணத்தை செல்லும்போது நடுவில் குஷநாதன் அப்படிங்கிற நாட்டக்கணக்கெல்லாம் சொல்லணும். அந்த குஷநாதங்கிற நாட்டக்கணக்கை சொல்லும்போது அந்த குஷநாதன் ஆசைக்கு 50 பெண்கள் 50 இளவரசிகள் இருக்காங்க. அவங்கலாம் அவங்களோட சந்தானத்தில் இருக்காங்க. அப்போ நம்ம வாயுதேவன் தான் இருக்காரு, கீழே போயிட்டு இந்த மாதிரி இதெல்லாம் அதிகப்படியாக இருக்கேன், இவரெல்லாம் நான் திருமணம் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த 50 பெண்களுக்கு என்ன சொல்கிறாங்க, இல்லை இது வந்து எங்களுக்கு ஒரு ஆட்சியமே இல்லை, எங்கள் அப்பாட்ட கேட்குறாங்க, அவர் சொல்லுவாங்க, அவர் சொல்லித்தானே நம்ம கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு வெளியே சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த 50 பெண்களுமே சொல்கிறாங்க. அதனால் வாயுதேவன் என்ன சொல்கிறார், வாயுதேவன் நான் வந்து கேட்குறேன், எனக்கு வந்து நீங்கள் வந்து திருமணம் சொல்கிறீங்க, உங்களுக்குலாம் அழகான தானே தெரியுங்க அப்படின்னு கைகால் வாங்கிக்கணும் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாபம் இருக்காங்க. இந்த சாபம் வந்துட்டு அவர் போயிருக்காங்க. அந்த சாபம் வந்து குஷநாதன் அரண்மனைக்கு இருந்து அவரோட என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா ஒரு செய்தி சொல்கிறார். அதனால் இந்த மாதிரி யார் வந்து இல்லைன்னாலும் அவங்க தான் அடுத்த ராஜ்யம், அவங்களோட ராஜ்யமே சுற்றி காட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வந்து செய்தி சொல்கிறார். அவர் சொன்னோடனே ஒரு 10 நாள் முன்னாடி வரைக்கும் ஆவாங்க யார் வேணுங்களா, யார் வேணும் யார் அப்படின்னு. ஆனால் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும் யாருமே வந்து இல்லை இல்லைடா அப்படின்னு அந்த நம்ம பிரம்மதத்தன் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இருக்கிறார். உடனே கூட இருக்கிறவங்களாம் கேட்குறாங்க, இருக்குப்பா நீ வந்து ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கேன், சொத்து காசையா இல்லை மதிய காசையா அப்படின்னு கூட இருக்கிறாங்க. அதுக்கு பிரம்மதத்தன் சொல்கிறார், இதுக்காக நீங்கள் வர வேண்டாம், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு அரசு சபைக்கு வரார். ராஜா குதிரையை மணமகனாக உட்காந்துருக்காங்க. அவரோட குஷநாதன் அவரோட கூடையை வச்சு தூக்கிறாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் கைகள் நடக்க முடியாத வாங்கி வச்சு அவங்க அழகாக தூக்கிறாங்க. ஒருத்தர் திருமணம் பண்ணியிருக்காங்க. அந்த திருமணத்தில் வந்து இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பாணித்தேவன். பாணித்தேவன் அப்படின்னா மணமகன் வந்து நான் கையை தாமரை வச்சுக்கணும். மணமகன் வந்து அதை இழுக்க பிடிச்சிட்டு அக்னி சாட்சியாக இப்போருந்து நான் கை தான் பண்ணேன் அப்படின்னு அக்னி சாட்சியாக உங்களுக்கு சொல்லிடுறோம். அப்போ இந்த விஷயம் வந்து மாணிக்கம் நடக்கிறதுனால வந்து இந்த மணமகன் அந்த கை வச்சுக்காங்க. பிரம்மதத்தை வச்சுருக்காங்க. அந்த அத்தனை பேர் முன்ன இருந்தோட இப்போ வந்து அதிகப்படியாக மாறிட்டாங்க. அப்போ குஷநாதன் கேட்குறாரு, என்னப்பா பண்ணீங்க, என்னப்பா இப்படி மாறிட்டு நான் எவ்வளோ வந்து பண்ணி பார்த்தேன், இந்த வைத்தியெல்லாம் பார்த்து பார்த்தேன், ஆனால் எனக்கு ஒன்றும் கேட்கல, நீ என்ன பண்ண நீ பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி குஷநாதன் பிரம்மாதத்தன் வந்து கேட்குறாரு. பிரம்மாதத்தன் நான் அவரெல்லாம் பெருசாலாம் வைத்தியம் அடிப்பேன், நான் இது பண்ண மாட்டேன், கால சமைக்க நான் பண்ணேன், காய் பூஜை பண்ணேன், என் காய்கறி பிரம்மாதத்தன் சொல்கிறார். உடனே நம்ம நல்லா திருமணம் முடிஞ்சுட்டு பிரம்மாதத்தன் நாட்டை ஆடுறாரு. எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க. காய்கறி முக்கியங்கிறத அசிப்டன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 4 வேதத்துக்கும் தாயானவர் தான் காயத்ரி, அவரை தவிர சிறந்தது இல்லை. அவரை வந்து டெய்லி ஜெபம் பண்ணால் ராமன்கிற வந்து ராமன் வந்து தன்னோட தேஜஸை கூட்டிக்கலாம். ஒரு ராமன் காயத்ரி ஜெபம் பண்ணால் மட்டும் போதும். அதுக்கு அந்த காயத்ரி ஜெபம் தான் அடி வேறு. அதை வந்து பண்ணிட்டாங்கன்னா அவங்க உலகத்தில் எது வேணாலும் சுலபமாக ஆகிடும். பிரம்மத்தை கலந்துக்கிறது தான் சுலபமான விஷயம். காயத்ரி ஜெபத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து சந்தியாவத்தில் காயத்ரி ஜெபம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. வியாசர் என்ன சொல்லியிருக்காரு காயத்ரி ஜெபத்தை பற்றி அப்படின்னா, காயத்ரி ஜெபம் வந்து இந்த மாதிரி 7 சந்தஸ் அப்படின்னு ஆரம்பிச்சது வந்து ஓம் சிவகா வரைக்கும் 7 சந்தஸ் 3 பாதம் பிரிவு காயத்ரிங்கிறத நித்தியபடி யார் வந்து ஜெபம் பண்ணாங்களோ அந்த காரணம் எதுக்குமே பயன்பட இல்லை, எதுக்கும் எல்லாத்துக்கும் புரிஞ்சுக்கணும், யாருக்கும் இதுக்காக பயன்படலாம், அந்த திருமணத்தை கலந்துக்கிறேன் இப்படி பயன்படலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன், எனக்கு என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு ராமன் வந்து உபநயனம் பிறகு கண்டிப்பாக 3 உரையும் சந்தியாவனம் வைதிக சந்தியாவனம் பண்ணணும். அவன் பண்ணி அந்த காயத்ரி ஜெபத்தை முக்கியமாக பண்ணணும். இப்படி பண்ணிங்கன்னா இந்த உலகத்தில் எது வேணாலும் நடந்துடலாம். இந்த உலகத்தில் மேற்கால் படிப்பு வேதம் எது வேணாலும் நம்மளால் சுலபமாக முடிய முடியும், எதை வேணாலும் நம்மளால்